அடுத்து என்ன? ஆதி அந்தம். ஆதி அந்தம். ஆதினா ஆரம்பம், அந்தம்னா முடிவு. என்னது இது ஆதி அந்தம்? எனக்கு புரியலையே. பிள்ளையாரப்பா, எனக்கு ஏதாச்சும் க்ளூ வேணுமே. எதை என்னத்தை? இல்லை, இதுவா? சரி, சிப்லா கட்டை. இதுவும் இது ரெண்டுமா? அப்போ இதோட சேர்ந்தது இது. ஆதி அந்தம். இது ஒரு பழமொழி இல்லை? பிள்ளையார் பிடிக்க குரங்கா போச்சுங்க அப்படின்னு தப்பாக சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்காகத்தான் இந்த பழமொழியை நல்லா விளக்கி சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பொதுவாக நம்ம நாட்டில் ஹரிகதை அல்லது ராமாயணம் சொல்கிறவங்க, மகாபாரதம் சொல்கிறவங்க, பஜனை பண்ணுறவங்க எல்லாருமே ஆரம்பத்தில் என்ன செய்வாங்க? திமிக்கிட்ட திமிக்கிட்ட வாஜை மிருதங்க பிரம்மா தாளகரி கஜானன தாண்டவன் நிருத்யகரி கஜானன தாண்டவன் நிருத்யகரி. இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது மராட்டிகள் இதை சிப்பிள்யா அப்படிம்பாங்க, நாம் இதை சிப்லா கட்டம்போம். ஏன்? மராட்டியர் காலத்தில் தான் இந்த ஹரிகதா காலக்ஷேபம் செய்கிற வழக்கம் தஞ்சாவூருக்கு முதல்ல நம்ம நாட்டுக்கு வந்தது. அதனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தது இந்த சிப்பல்யாங்கிறத நம்ம ஆளுக இந்த மரத்தில் பண்ணியிருக்கா, அதனால் சிப்லா கட்டேன்னு சொல்லிட்டாங்க. தப்பே இல்லை. இதோட அந்த சத்தம் கேட்டாலே ஒரு ஹரிகதை, பஜன் எல்லாமே ஒரு அழகு கூடும் இல்லைங்களா? இப்போ ஆதி நான் என்னத்தை பாடினேன்? தாண்டவன் நிருத்யகரி கஜானனா. முதல்ல மஞ்சப்பிள்ளையாரில் ஆரம்பித்து மங்களமாக மாருதியில் முடிக்கணுங்கிறது தான் இந்த பஜனை சம்பிரதாயம். அல்லது ஒரு ஹரிகத்தை பண்ணினாலும் கடைசியில் என்ன பண்ணுவாங்க? இதே சிப்லா வச்சுக்கிட்டு வீரமாருதி கம்பீர மாருதி தீர மாருதி கம்பீர மாருதி ஜெய் ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய்னு முடிப்பாங்க. தூங்குறவங்களை எழுப்புறதுக்காகத்தான் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் அப்படிம்பாங்க. உடனே எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிறவங்க கூட கோவிந்தா கோவிந்தாம்பாங்க. அது வரைக்கும் அவங்க சொன்னது காதில் கேட்காது. ஆனால் அந்த கோவிந்தா கோஷம் மட்டும் கரெக்டாக போட்டுருவாங்க. இதெல்லாம் நம்ம நாட்டில் இருக்கிற எப்பேற்பட்ட ஒரு அழகு. இதெல்லாம் அணு அணுவாக ரசிக்கணுங்க. இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இந்த ஆதியாகிய விநாயகரில் ஆரம்பித்து மாருதி ஆகிய அந்த முடிவு நல்ல மங்களகரமான முடிவாக ஒரு கதா காலக்ஷேபமோ அல்லது ஒரு பஜனையோ முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பద్ధதி வச்சதுனால தான் இப்படி ஒரு பழமொழி வந்தது. என்ன? பிள்ளையார் பிடித்து குரங்கில் முடித்து என்று. இந்த குரங்குன்னு கூட சொல்ல வேண்டாமே, அழகா ஆனைமுகனில் ஆரம்பித்து அனுமனில் முடித்துன்னு இந்த பழமொழி புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னாக்க என்கிட்ட ஏங்க பிள்ளையார் பிடிக்க குரங்கா போச்சுங்க அப்படிம்பாரு. அவரை இந்த தடவையாவது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டாவது இனிமே இந்த பழமொழிக்கு ஒரு தப்பான வர்ணம் பூச வேண்டாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி?